الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار صدق الله العظيم. عن أبي الدرداء رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم المسجد بيت كل تقي وفي رواية أخرى المسجد بيت كل مؤمن أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிவாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியங்கள் தபவு தாபியங்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1444 ஆண்டின் ரஜப் மாதத்தின் 3வது ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எப்பொழுதும் நாம் சபைகளிலே குறிப்பாக ஜும்ஆவுடைய தினத்திலே நமக்கு முன்னால் இருக்கின்ற சப்புகளிலே ஒரு நபர் உட்காரக்கூடிய அளவு இடம் இருந்தாலும் அந்த இடங்களை நிறைத்துக் கொள்ள வேண்டும். சப்பில் இருக்கின்ற இடங்களை யார் நினைப்பாரோ, ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது, அவருக்கு சுவர்க்கத்தில் மாளிகை கிடைக்கும். எனவே முன்னால் உள்ள இடங்களை தயவு செய்து நிறைத்தமருமாறு பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு முன்னால் இருக்கின்ற இடங்களை எழுந்து வந்து நிறைத்துக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அன்பானவர்களே, பிரசங்கத்துடைய பிரதான தலைப்பை நான் துவங்க முன்னால் நாம் இப்பொழுது ஒரு அமைதியான இடத்திலே எந்த சிரமமும் இல்லாமல் கொஞ்சம் உஷ்ணமாக இருந்தாலும் ஏதோ ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக காலை சாப்பாட்டையும் சாப்பிட்டு விட்டு பகல் உணவும் தயாராக இருக்கின்ற நிலைமையிலே குளித்து ஆடை அணிந்து இந்த இடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். நான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன். இதே நிமிடம் நம்முடைய சமூகம்தான், ஏனைய சமூகத்தாரும் தான் துருக்கியிலும் சிரியாவிலும் இன்னும் இடிபாடுகளுக்குள்ளும் அவர்களை காப்பாற்ற முடியாமல் சாதனங்கள் இல்லாமல் சில பகுதிகள், நோயாளிகளுக்கு மருந்தில்லாமல் ஹாஸ்பிட்டல்கள், 15,000 20,000 ஜனாசாக்களுடைய எண்ணிக்கை தாண்டி செல்கிறது. தவறியவர்கள், இதுவரைக்கும் காணப்படாதவர்கள் என்று லட்சத்தை தொடலாம். நம்முடைய ஆள் மனதால் அவர்களுக்காக, அவர்களுடைய இருக்கின்ற மர்ஹூம்கள், ஷஹீதுகள், இப்பொழுது அகப்பட்டிருக்கக்கூடியவர்கள், உறவினர்கள், ஏனையவர்கள் எல்லோருக்குமாக நம்முடைய மனதால்
அல்லாஹ் அருள் புரிய வேண்டும், ஆரோக்கியம் அளிக்க வேண்டும். இப்படியான ஆபத்துகளை விட்டும் அவர்களையும் எம்மையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்ற துஆவோடு நான் ஆரம்பிக்கிறேன். கண்ணியமானவர்களே, பிரதானமான தலைப்பு இன்று கியாமத்து நாளுடைய அடையாளங்கள் பல ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஆபத்துகள், பூகம்பங்கள், அதிகமாக மரண செய்திகள், எப்படி ஒரு கியாமத்து நாளுடைய அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ, மஸ்ஜிதுகள் அமல்களை விட்டும் பாழாகுவது அதுவும் கியாமத்து நாளுடைய அடையாளம். அந்த கியாமத்து நாளுடைய அடையாளம் நம் மூலம் உயிர்ப்பிக்கப்படக்கூடாது. என்னுடைய நான் எடுத்திருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், ஒரு மஸ்ஜிதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், மஸ்ஜிதிலிருந்து நாம் என்ன பயன்பெற வேண்டும், மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு நம்முடைய பங்களிப்பு எந்த அமைப்பில் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் தேவையான தலைப்பு. சில முக்கியமான விடயங்களை இன்ஷா அல்லாஹ் முன்வைப்பேன். எல்லோரும் ஒரு விழிப்புணர்வுடன், யாரும் தவறாக எடுக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் நமக்கு தூக்கம் வருகிறது என்றால் நாம் நம்மை பற்றி கொஞ்சம் தனிமையிலிருந்து சிந்தித்து அழ வேண்டும். இது தூங்குகின்ற நேரம் அல்ல. இது உங்களுடைய கண்கள் எல்லாம் ஹத்தீபுடைய கண்களை பார்த்து கொண்டு, உங்களுடைய காதுகள் எல்லாம் ஒவ்வொரு வார்த்தை வார்த்தையாக கிரகிக்க வேண்டிய, செவிமடுப்பது என்றால் என்ன, கிரகிக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. இது நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் மஸ்ஜிதுக்கும் பிரசங்கத்துக்கும் ஜுமாவுடைய தினத்துக்கும் கொடுக்கின்ற மதிப்பு. இது ஒரு ஷாயிருல்லாஹ், அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்ற அடையாள சின்னங்களில் ஒன்றுதான் வெள்ளிக்கிழமை, குத்பா, ஜுமா தொழுகை, இந்த ஒன்று கூடல். இதை யார் மதிப்பாரோ ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அது உள்ளத்திலே அவர் தக்குவாதாரி என்பதற்கு அடையாளம். எனவே நாம் தக்குவாதாரிகள் என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் காட்ட முடியுமா? நம்முடைய உற்சாகமும் விழிப்புணர்வும் அதற்கு சான்றாக அமையும். ஒருவர் தூங்குவதை நான் கண்டாலும் எனக்கு சோர்வு ஏற்படும். அன்பானவர்களே, மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய வீடு, சொந்தக்காரன் அல்லாஹ், உரிமையாளன் அல்லாஹ். வான்னல் மஸாஜித லில்லாஹ், மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அங்கு எந்த வணக்க வழிபாடுகளும் நடக்க முடியாது. அன்பானவர்களே, இன்று மஸ்ஜிதுகள் எதற்காக நம்முடைய நாட்டில் இருக்கலாம், உலகத்தில் இருக்கலாம், அமைக்கப்பட்டிருக்கின்றன, முன்னைய காலத்தில் மஸ்ஜித் என்னென்ன நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டன என்ற விடயங்களை நான் முதலாவதாக சொல்கிறேன். இடையிலே மஸ்ஜிதோடு தொடர்புடையவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பாக்கியங்கள், மஸ்ஜிதோடு நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பரக்கத்துகள், சௌகரியங்கள் எல்லாவற்றையும் இன்ஷா அல்லாஹ் முன்வைப்பேன். ஒரு வைராக்கியத்தோடு கேட்போம். அன்பானவர்களே, 5 நேர தொழுகையை நாம் இந்த மஸ்ஜித் நிறைய தொழ வேண்டும். அதனோடு நாம் சொல்கின்ற சில விடயங்கள் மூலம் பிரயோசனங்களையும் அடைய வேண்டும். அன்பானவர்களே, மதீனாவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் பொழுது வெறுங்கையோடு வந்தார்கள். ஹிஜ்ரத், மக்காவிலிருந்து வெறுங்கையோடு, உடுத்த உடுப்போடு தான் எல்லோரும் அனுப்பப்பட்டார்கள். எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. மக்காவுடைய மண்ணை அள்ளி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்காவே, என்னுடைய தாயகமே, நீதான் எனக்கு உவப்பான பிடித்த ஊர். லவ்லம் யுக்ரிஜூனி லமா கரஜ்து மின், இவர்கள் என்னை இங்கிருந்து வெளியாக்காவிட்டால் நான் வெளியாக இருக்க மாட்டேன். உவப்புக்குரிய, எனக்கு பிடித்த ஒரு ஃபேவரிட்டான ஊர் நீ என்ற மக்காவுக்கு பிரியாவுடை செய்து விட்டு வந்தார்கள். சில சஹாபாக்கள் கையை தட்டி விட்டு போனார்கள் முஷ்ரிக்கீங்களுக்கு முன்னால். மக்காவுடைய தூசியும் தேவையில்லை. சொல்ல வருகின்ற விடயம் என்ன தெரியுமா? மதீனாவுக்கு வருகிறார்கள். அபு அய்யூப் அல் அன்சாரி அவருடைய வீட்டிலே தங்கி இருக்கிறார்கள். தங்கி இருக்கின்ற பொழுது, கண்ணியமானவர்களே, தனக்கென்று வீடு கிடையாது, யாரோருடைய வீட்டில் தங்கி இருக்கிறார்கள். முதலாவது தனக்கு வீடு கட்ட சிந்திக்கவில்லை.
தனக்கு ஒரு இருப்பிடத்தை சஹாபாக்களுக்கு சைக்கிளை செய்திருந்தால் கட்டி கொடுப்பார்கள். சஹாபாக்கள் மழையால் கல்லை உடைத்து கட்டியிருப்பார்கள். தனக்கன்று வீடு இருக்கவில்லை. அபூ அய்யூப் அன்சாரி வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வெறும் காணி இருக்கிறது. கேட்டது யாருடைய காணி? சொல்லப்பட்டது இவர்களுடைய. கூப்பிட்டார்கள், விலை பேசினார்கள். கண்ணியமானவர்களே, விலை பேசும்போது சொன்னார்கள், இந்த இடத்தில் நான் ஒரு மஸ்ஜிதை கட்ட வேண்டும், அல்லாஹ்வுடைய மாளிகையை கட்ட வேண்டும், நீங்கள் இந்த காணி எனக்கு விற்க வேண்டும். அவர்கள் அதை கொடையாக நன்கொடையாக வழங்க முன் வந்தார்கள். ஒரு வாய்ப்பில் 2 அனாதைகளுடைய சொத்தது. அந்த உரிமையாளர்கள் தான் வந்தார்கள். யார சொல்லலாம், அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி தருகிறோம். அனாதைகள் அவருடைய சொத்தே அதுதான். இல்லை, நான் பணம் கொடுத்துத்தான் வாங்குவேன். விலை பேசித்தான் எடுத்தார்கள். கண்ணியமான சொல்ல வந்த விடயம், மதீனாவுக்கு வந்தவுடன் முதலாவது நபியவர்கள் சிந்தித்தது மஸ்ஜிதை பற்றி. எதற்காக? மஸ்ஜித் அமைந்தால், மஸ்ஜித் சீராக அமைந்தால், மஸ்ஜிதுடைய பணிகள் சரியாக நடந்தால் சமூகத்துடைய சகல காரியங்களும் செவ்வனே சிறப்பாக நடைபெறும் என்ற ஒரு அடிப்படையை நபியவர்கள் காட்டி தருகிறார்கள். மஸ்ஜிதை கட்டுகிறார்கள். நபியவர்கள் சேர்ந்து வேலை செய்கிறார்கள். வேலையாட்களுக்கு உதவி செய்கிறார்கள். கண்ணியமான சஹாபாக்கள் வேலை செய்கிறார்கள், கட்டி முடிக்கிறார்கள். அந்த மஸ்ஜித் தான் கண்ணியமான அல் மஸ்ஜிது நபவி. அந்த மஸ்ஜித் கண்ணியமானவர்களே, அந்த மஸ்ஜிதிலிருந்து உருவாக்கியவர்களை பற்றித்தான் இன்று உலகம் பூராக பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த மஸ்ஜிதுக்குள் உருவாகிய ஆட்சியாளராக இருக்கலாம், கொடையாளியாக இருக்கலாம், கண்ணியமான ஈமான்தாரியாக இருக்கலாம். அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மஸ்ஜிதிலே உருவாக்கப்பட்டவர்கள். எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் உமர் தகுதி. உமர் ஒரு பாதையில் வருவதை இப்லீஸ் கண்டால் இப்லீஸ் அந்த பாதையில் வராமல் நழுகிச் செல்வான் என்றெல்லாம் சிறப்பு சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு உருவாக்கப்பட்டது அந்த மஸ்ஜிதிலே. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சமூக சேவகர், கண்ணியமான ஆட்சியாளர், நபியருடைய 2 மகள்மார்களை ஒன்றும் பின்னொன்றாக முடித்த அந்த துன்னூரை 2 ஒலிகளுக்கு சொந்தக்காரர், குர்ஆனை அச்சிட்டு முழு உலகத்துக்கு விநியோகம் செய்த அந்த சமூக பணி செய்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருவாக்கப்பட்டதும் அந்த மஸ்ஜிதில் தான். அறிவு கடல் அலி ரலியல்லாஹு அன்ஹு உருவாக்கப்பட்டதும் அந்த மஸ்ஜிதில் தான். ஹதீஸ் கலை வல்லுனர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உருவாக்கப்பட்டதும் மஸ்ஜிதினூடாகத்தான். குர்ஆன் விரிவுரையாளர்களின் தலைவர் என்று வர்ணிக்கப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருவாக்கப்பட்டதும் அந்த மஸ்ஜிதில் தான். பிலாலே, உங்களுடைய காலடி சத்தத்தை சுவர்க்கத்தில் என்னோடு சேர்ந்து நடப்பதை செவிமடுத்து உலகத்தில் வாழ்ந்து கொண்டு சுவர்க்கத்திலே காலடி சத்தம் கேட்கின்ற அளவு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உருவாக்கப்பட்டதும் அந்த மஸ்ஜிதில் தான். கண்ணியமான எந்த சஹாபியை, ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் மஸ்ஜிதினூடாகத்தான் ஒழுக்க விழுமியங்கள், அறிவுகள், ஞானங்கள், பண்பாடுகள் போதிக்கப்பட்டிருக்கின்றன. இன்று நம்முடைய தொடர்பு மஸ்ஜிதோடு எந்த அளவு இருக்கிறது? சிலருடைய தொடர்பு வாழ்க்கையிலே 2 பெருநாட்கள், இன்னும் சிலருடைய தொடர்பு ரமதானில் 27ஆம் இரவு மாத்திரம், இன்னும் சிலருடைய தொடர்பு ரமதான் மாதத்தில் மாத்திரம், இன்னும் சிலருடைய தொடர்பு ஜும்மாவுடைய தொழுகைக்கு மாத்திரம், இன்னும் சிலருடைய தொடர்பு 5 நேர தொழுகைக்கு மாத்திரம், இன்னும் சிலருடைய தொடர்பு எந்த தொழுகையும் தொழுவது கிடையாது. அவருடைய வீட்டிலே ஒரு ஜனாசா, ஒரு மையித்து ஏற்பட்டால் வாழ்க்கையில் பள்ளிக்கு வருவது அந்த ஜனாசாவை தூக்கிக் கொண்டு மையித்து ஜனாசா தொழுகைக்கு மாத்திரம் தான் மஸ்ஜித். தொழுகை என்பது கண்ணியமான பிரதானம் தான், ஆனால் அது ஒரு பகுதி. மஸ்ஜித் தொழுகைக்கு மாத்திரம் உள்ள இடம் அல்ல. நபியுடைய காலத்திலே பசியாளி உணவு தேடி வந்ததும் மஸ்ஜிதுக்கு நபி அவர்களே வந்தார்களே. பசியிலே அபூபக்கர் வந்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். பசியின் காரணமாக ஏதாவது அல்லாஹ்வுடைய வீட்டில் கிடைக்கும். 2 பேரும் பார்க்கிறார்கள், தெரிந்த முகம் ஒன்று வருகிற தூரத்திலே. யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன 2 பேரும்? தொழுகை இல்லாத நேரம், ஏனைய அமல்கள் இல்லாத நேரம், வீட்டிலே தொழிலிலே இருக்க வேண்டிய நேரம். என்ன? அபூபக்கர் உமர் சொன்னார்கள், பசி யார் சொல்லலாம். எங்கு வந்தார்கள்?
உங்களுக்கு என்ன காரணம் யார் சொல்லலாம் இந்த நேரத்திலே? எனக்கும் உங்களுடைய காரணம்தான். பசிக்கு உணவு தேடி வந்ததும் மஸ்ஜிதுக்கு, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு. ஏன் ஹதீஸ் வருகிறது, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் ஸாயிருல்லாஹ், ஸுவாருல்லாஹ், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். விருந்தாளிகள் வந்தால் விருந்தளிப்பது வீட்டு சொந்தக்காரர்களுடைய கடமை. அல்லாஹ் அந்த விருந்தாளிகள் போன்று வருகின்ற மஸ்ஜிதுக்கு வருகின்ற அடியார்களுக்கு தன்னுடைய விருந்தை கொடுப்பான், விருந்தளிப்பான், உணவு கொடுப்பான், தேவைகளை நிறைவேற்றுவான். 3 பேர் சேர்ந்து அபூ அய்யூப் அன்சாரியுடைய வீட்டுக்கு விருந்துக்கு போகிறார்கள். அங்கே கேள்விப்பட்டவுடன் கூட்டிக் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கிறார்கள். விடைய முடிகிறது. நோயாளிக்கு நோய் வருத்தம், ஓடி வந்தது முதலாவது மஸ்ஜிதுக்கு. மஸ்ஜிதுக்கு எத்தனையோ சம்பவங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சகோதரருக்கு வயிற்று வலி, கூட்டிக் கொண்டு ஓடி வந்தது மஸ்ஜிதுக்கு. மஸ்ஜிதிலே நிறைய தேன் இருந்தது. தேனை குறுக்க சொன்னார்கள், தேனை போற்றுங்கள். தேன் கொடுத்தார்கள், சுகமாகவில்லை. சொன்னார்கள் நபி அவர்கள், ஸதகல்லாஹ் வ கதப பத்னு அகீக், அல்லாஹ் தேனிலே நிவாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னது உண்மை. உங்களுடைய சகோதரருடைய வயிறு அதை பொய்ப்பிக்கிறதை நம்பாமல் இருக்கிறது. அவர் நம்பிக்கையோடு குறிக்கவில்லை என்ற கருத்தில் சொன்னார்கள். அன்பானவர்களே, நோயாளி நோய்க்கு மருந்து தேடி வந்ததும் மஸ்ஜிதுக்கு. நம்முடைய மஸ்ஜிதுகள் இன்னும் முன்னேற வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு கேள்வி கேட்கிறேன். மஸ்ஜிதுக்கு ஒருவர் வருகிறார், திடீரென ஒரு நோய் வருத்தம் வந்துவிட்டது. பக்கத்திலே சிகிச்சை நிலையங்கள் இல்லை. உதாரணம், ஏதாவது அந்த நோயாளிக்கு அவசர உதவி, முதலுதவி செய்வதற்கு எந்த மஸ்ஜிதிலே ஒரு முதலுதவி பற்றி இருக்கிறது? ஒரு ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப், அதில் சுன்னத்தான மருந்துகள், இஸ்லாம் வரவேற்கக்கூடிய மருந்துகள், அதில் தேன், அதில் கரஞ்சீரம், அதில் வெந்தயம், அதிலே அந்த இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த சுன்னத்தான மருந்துகளையாவது வைத்து கண்ணியமல்லே ஒரு முதலுதவி பெட்டி எந்த மஸ்ஜிதில் இருக்கிறது? ஒரு வழியிலே புது செய்து விட்டு வரும்பொழுது ஒரு வலிக்கு விழுந்து விட்டார், சரிக்கு விழுந்து விட்டார், வெடித்து விட்டு தலை இரத்தம் ஓடுகிறது, கட்டுவதற்கு ஒரு பெண்டேஜ் கொண்டு இருக்கிறதா மஸ்ஜிதுகளிலே? இந்த மஸ்ஜித் அல்ல, எந்த மஸ்ஜிதிலும் இருக்கிறதா? கேட்கிறேன், கேள்விக்கு பதில் சொல்லிக் கொள்ளுங்க. பஸ்ஸில் இருக்கிறது, ட்ரெயினில் இருக்கிறது, பிளைட்டில் இருக்கிறது, ஆபீஸ்ல இருக்கிறது, வீட்டில் இருக்கிறது. கண்ணியமானே, முன்னேற வேண்டும். இது ஒரு பகுதி. வைத்தியத்துக்கு சிகிச்சை செய்யும் சிகிச்சை நிலையம் மஸ்ஜிதிலே இயங்கியது. மஸ்ஜிதிலே வார்டு கட்டப்பட்டது, சிக் ரூம் வார்டு இருந்தது. சாதிர் மாதிரிலே காயப்படுகிறார்கள், கக்கத்துக்கும் முழங்கைக்கும் நடுப்பட்ட பகுதியிலே காயப்பட்ட சாதிரின் அவர்களை நபியவர்கள் மஸ்ஜிதிலே அறை ஒன்று ஏற்படுத்தி நோயாளி தங்குவதற்கு, சிகிச்சை செய்வதற்கு அதற்கான வைத்தியர்களை நியமித்தார்கள். எந்த ஊரிலே, எந்த மஸ்ஜிதிலே ஒரு வைத்தியரை பேசி கனிமனை ஊர் மக்களுக்கு ஒன்று குறைந்த தொகையில் ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு ஒரு இலவச மருத்துவ நிலையம் ஒரு மஸ்ஜிதுடைய கண்காணிப்பிலே முன்னேற வேண்டும். நடந்தவைகளை சொல்கிறேன். நீதிமன்றம், காவி கோர்ட் மஸ்ஜிதில் நடந்தது. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சம்பவங்கள், எத்தனை விவாதங்கள், எத்தனை வழக்குகள், எத்தனை வாதிகள், எத்தனை பிரதிவாதிகள், சம்பவங்களை ஏராளமாக சொல்லலாம். விரிவாக பேசுகின்ற நேரம் அல்ல. காவி கோர்ட் மஸ்ஜிதில் நடந்தது. ஒதுக்கப்பட்டிருக்கிறதா இடம் நம்முடைய மஸ்ஜிதுகளிலே? ஒதுக்கப்பட்டிருக்கிறதா நேரம்? இங்கு இல்லாததுதான் நம்முடைய மக்கள் யார் யாரிடமோ போய் சீரழிகிறார்கள். நம்முடைய மான மரியாதைகள் எல்லாம் கப்பலேறுகிறது. மஸ்ஜித் முதலாவது. எந்த பிரச்சனை வந்தாலும் மஸ்ஜித். மனைவியோடு மனஸ்தாபம் மனித அடிப்படையிலே வரும். அலைகளில் கொண்டது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவோடு, நபியுடைய மகளோடு குடும்ப வாழ்க்கை மனஸ்தாபங்கள், வாய்த்தர்க்கங்கள் வரும். மலக்கல்ல அந்த கணவர் மனைவியோடு மனஸ்தாபப்பட்டு விட்டு ஓடி வந்த இடம் மஸ்ஜித். தன்னுடைய தாய் வீடும் அல்ல, நானா வீடும் அல்ல, தம்பி வீடும் அல்ல, தங்கச்சி வீடும் அல்ல, தன்னுடைய அலை நாட்டை விட்டு ஊரை விட்டு போகவில்லை. குடும்பத்தகராறா ஓடி வந்தது மஸ்ஜிதுக்கு. மாமா தேடி வந்து மருமகனை எழுப்பி கூட்டிக் கொண்டு போய் மகளோடு கொண்டு போய் விட்டு வந்தது மஸ்ஜிதிலிருந்து. அன்பானவர்களே, விளையாட்டு போட்டி கூட மஸ்ஜிதுடைய முற்றத்திலே
நபியுடைய கண்காணிப்பிலே நடைபெறும் ஸ்போர்ட் மீட், இஸ்லாத்துடைய வரையறைகளை பேணி தொழுகை நிறுத்த தொழுகை, மியூசிக் இல்லாத, ஆண் பெண் கலப்பில்லாத, ஹராம்கள் கலக்காத, ஆடல் பாடல் இல்லாத, எந்த விதமான பாவங்களும் இல்லாத விளையாட்டு போட்டியை நபியவர்கள் ஏற்பாட்டாளராகவும் இருந்தார்கள். ஏற்பாட்டாளர், மேற்பார்வையாளர், ரசிகராகவும் இருந்தார்கள். சில கட்டங்களிலே விளையாட்டு வீரராகவும் செயல்பட்டார்கள். கண்ணியமானே, விளையாட்டு போட்டி கூட மஸ்ஜிதுடைய கண்காணிப்பிலே, மஸ்ஜித் நிர்வாகத்துடைய மேற்பார்வையிலே ஆகமான முறைப்படி நடைபெற்றதென்றால் நம்முடைய சகல நடவடிக்கைகளும் மஸ்ஜிதை மையமாக வைத்து அமைந்தால் தான் நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். அன்பானவர்களே, அதுதான் இந்த சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா துறைகளையும் நான் அதை விரிவாக பேச நினைக்கவில்லை. மஸ்ஜிதுடைய சிறப்புகளை விளங்கினால், தொழுதுவிட்டு வேறு எந்த வேலையும் இல்லாவிட்டால் அடுத்த தொழுகை வரைக்கும் இந்த இடத்தில் அமர்ந்திருப்போம். சரியாக புரிந்தால், அரைகுறையாக அல்ல, உள்ளத்துக்கு இறங்கினால் ஒரு ஹதீஸ், வேறு வேலை இல்லாவிட்டால் கண்ணியமானவர்களே மஸ்ஜிதுக்குள்ளே இருந்து கொண்டு அடுத்த தொழுகை வரைக்கும் இருப்போம். ஓதிக்கொண்டிருப்போம், திக்ர் செய்து கொண்டிருப்போம், யாசிக்காக இருப்போம், அழுது கொண்டிருப்போம், துவா கேட்டுக் கொண்டிருப்போம். கடன் பிரச்சனையா? ஓடியது வட்டி கடைக்கல்ல, ஓடியது அடகு கடைக்கல்ல. கடன் சொல்லையா? போனை ஓபன் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகவில்லை. அல்லாஹ்விடம் முறையிடுவதற்கு அபு உமாமா ரலியல்லாஹு அவர்கள் மஸ்ஜிதில் இருக்கிறார்கள். முகத்தை பார்க்கிறார்கள் நபி அவர்கள். வாடிய முகம், கண் கலங்கி இருக்கிறது, கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கிறார்கள். என்ன அபு உமாமா, அராக கஈபன், உங்களை ஒரு மனம் வாடியவராக, ஒரு கவலை தோய்ந்த முகத்தோடு பார்க்கிறேனே, என்ன பிரச்சனை? கண்ணியமான யார சொல்லலாம் சொன்னார்கள் அபு உமாமா, யார சொல்லலாம், துயூனுன் வஹுமூமுன் லஸிமத்னி, எனக்கு ஏற்பட்ட கடன் தொல்லை, அந்த சஞ்சலம், சில கவலைகளும் சில கடன்களும் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. யார் சொல்லலாம், அதுதான் இந்த முகம் வாடியதற்கு கவலைக்கு காரணம். எங்கு பேச்சு நடக்கிறது? மஸ்ஜிதில். கடன் தொல்லையா? ஓடி வந்தது அல்லாஹ்விடம் அழுது துஆ கேட்க. நபியர் துஆ செய்து அல்லாஹ்வின் நியாமத்தில் ஹம்மி வல் ஹஸன் وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال. 8 அம்சங்களை கொண்ட 8 விடயங்களில் பாதுகாப்பு தேடுகின்ற துவாவை படித்துக் கொடுத்தார்கள். துவாவுடைய கருத்து தெரியும், உலமாக்களை கேட்டுக்கொள்ளுங்கள். என்னுடைய தலைப்பு அதுவல்ல. மஸ்ஜிதிலே கடன் பிரச்சனை உள்ளவர் அல்லாஹ்விடம் மன்றாடினார், மஸ்ஜிதிலே தான் அதற்கு விடுவை தேடினார், அல்லாஹ்விடம் தான் அதற்குரிய ஏற்பாட்டை செய்ய அல்லாஹ்விடம் வேண்டிக் கொண்டார். ஓதி வந்தேன், நம்பிக்கையோடு ஓதி வந்து கூடிய சீக்கிரனுடைய கடன் நிறைவேறியது. கடன் பிரச்சனையா? ஓடி வந்து அழுது துஆ கேட்டுக் கொண்டிருந்தது, முறையிட்டது அல்லாஹ்விடம். வட்டிக்கும் அடகுக்கும் இறங்கவில்லை. கண்ணியமான இப்படி பல விடயங்கள், இப்படி சிறப்புகளை சொல்கிறேன். ஆரம்பத்தில் நான் 2 குர்ஆன் வசனங்களை ஓதினேன். அல்லாஹ்வுடைய மாளிகைகளை உயர்த்தி தேவைக்கேற்றவாறு கட்டுமாறு, அதில் அல்லாஹ்வுடைய பேர் நாமம் பிரஸ்தாபிக்கப்படுமாறு, அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய திக்ர்கள், ஞாபகமான அமல்கள் செய்யப்படுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அதில் எப்பொழுதும் அல்லாஹ் சொல்லுகின்ற அடுத்த சிலாயிற்கு கூறுகின்ற மக்கள் நம்ம எல்லோரும் அல்லாஹ் அந்த பட்டியலில் ஆக்குவானாக. ரிஜாலுன், அல்லாஹ் சொல்லுகின்ற ரிஜாலுன், நாசுன் அல்ல. நாசுன் எல்லாரும் மக்கள், ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், வாலிபர்கள், வயதிவர்கள், முழு மனித சமுதாயம் தான் நாஸ். அல்லாஹ் சொல்லுகிறான் ரிஜாலுன், சில ஆண்கள், இவர்கள் தான் ஆண்கள், உண்மையான ஆண்கள் இவர்கள் தான். லா துல்கீஹிம் திஜாரா வலா பை அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஞாபகம், தொழுகை நாட்டுவது, ஜகாத் கொடுப்பது, அல்லாஹ்வுடைய ஞாபகம், தொழுகை, ஜகாத் நிறைவேற்றி, இப்படியான விடயங்களை விட்டும் அவர்களுடைய வியாபாரம், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல், அவருடைய தொழில் உத்தியோகம் அவர்களை பராக்காக்காது. என்ன பிஸியாக இருந்தாலும் தொழுகை நேரமா விட்டு விட்டு வருவார்கள். என்ன உத்தியோகம் இருந்தாலும் தொழுகைக்கு நேரம் எடுப்பார்கள். கண்ணியமானவர்களே, ரிஜாலுன், இவர்கள் தான் ஆண்கள். அல்லாஹ் சொல்கிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருப்பார்கள் அந்த மஸ்ஜிதுகளிலே, அந்த மஸ்ஜிதுகளிலே துதித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் யகாஃபூன யௌமன், அந்த ஆயத் முடிக்கிறது,
தத்தகல்லபு ஃபீஹில் குலூபுல் அப்சார், உள்ளங்களும் பார்வைகளும் சற்று தடுமாறுகின்ற புரளுகின்ற எல்லோருமே நான் சொல்லுவேன் இந்த முழுசுகிறார் என்று முழுசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று அந்த நாளை பயந்து அல்லாஹ்வை துதிப்பார்கள், வணக்கத்தில் ஈடுபடுவார்கள். இதன் ஓதிய ஆயத் ஹதீஸ் ஒன்றை சொன்னேன். அந்த ஹதீஸை அறிவிக்கின்றவர்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சகோதரத்துவ இணைப்பு ஏற்படுத்தப்பட்டவர்கள். இரண்டு பேரும் நபியோர் ஜோடி போடுவார்கள். ஒருவருக்கு நீ உதவியார்கள், அவருக்கு நீங்கள் உதவியாக இருங்கள், கற்றுக் கொடுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், ஒத்தாசை புரியுங்கள். அதில் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கடிதம் ஒன்றுதான். அந்த கடிதத்தில் என்ன எழுதினார்கள்? அபூ தர்தா, நீங்கள் எப்பொழுதுமே மஸ்ஜிதுக்கு அதிகமாக நேரம் கொடுங்கள். ஏன் தெரியுமா? நான் நபி அவர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறேன். மஸ்ஜித் ஒவ்வொரு தக்குவாதாரி இறையச்சம் உள்ளவருடைய வீடு. இன்னொரு ஹதீஸிலே ஒவ்வொரு ஈமான்தாரியுடைய வீடு. எப்படி வீட்டுக்குள் போவது, வீட்டுக்குள் இருப்பது நமக்கு நிம்மதி சந்தோஷமோ, அதை விட பன்மடங்கு அல்லாஹ்வுடைய மாளிகையில் நமக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்க வேண்டும். அரிசிக்கு கீழே நிழல் பெறக்கூடியவர்கள் எவ்வளவு விளங்குவதற்கு சொல்கிறேன். இந்த உஷ்ணம், வியர்வை, எத்தனை பேருக்கு வியர்வை வடிக்கிறது? இந்த உஷ்ணம் நமக்கு எப்படி இருக்கிறது? அவசரமாக பிரசங்க முடியாதா, கொஞ்சம் காற்றோட்டத்துக்கு போக என்றும் சிலருடைய உள்ளம் இயங்கிக் கொண்டிருக்கும். இந்த உஷ்ணம் புரிவதற்கு சொல்கிறேன். சூரியன் எங்க இருக்கிறது, எவ்வளவு தூரம் இருக்கிறது தெரியும். சுற்றி வர மரம் செடி கொடிகள் இருக்கின்ற இடத்தில் இந்த தகடிலிருந்து வருகின்ற இந்த உஷ்ணத்தை எப்படி உணர்கிறோம்? சூரியன் ஒரு சான் அளவு, ஒரு சான் அல்லது ஒரு மைல் அளவு அல்லது மீல், சுருமா குச்சி கூடி போனால் இந்த ஆட்காட்சி விரலுடைய அளவுதான். நாம் அத்தகையாவில் நீட்டுகின்ற விரல், இந்த விரலுக்கும் நமக்கும் உச்சந்தலையிலே வைத்தால் இந்த விரலுடைய உயரம் என்ன? அந்த அளவு சூரியன் வந்தால் எப்படி இருக்கும்? வரத்தான் போகிறது. மஹ்ஷர் மைதானத்திலே அப்படித்தான் இருக்கும். சிந்தித்து பாருங்கள். இந்த உஷ்ணத்தை வைத்து என்னுடைய செல்சியஸ் என்ன, என்னுடைய செல்சியஸ் என்ன? அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே நிழல் பெறக்கூடிய 7 கூட்டத்தாரை ஒரே ஹதீஸில் சொன்னார்கள். பல அமல்கள் இருக்கின்றன, அரிசிக்கு கீழ் நிழல் கிடைக்கின்ற அமல்கள் 7 ஒரே ஹதீஸில். அதிலே சொல்லப்பட்ட ஒருவர் தான் ரஜுலுன். அங்கு சொல்லப்பட்ட ரஜுல், ரிஜாலுடைய ஒருமை, ஒரு ஆண், ஒரு மனிதர். கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், அவருடைய உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்புபட்ட மனிதர். எங்கு போனாலும் வேலையை முடித்துக்கொண்டு மஸ்ஜிதுக்கு வர பார்ப்பான். எங்கு போனாலும் மஸ்ஜிதோடு தொடர்பு. எங்கு சென்றாலும் முதலாவது எங்கு செல்வதாலும் மஸ்ஜித் எங்க இருக்கிறது, மஸ்ஜித் கிட்ட இருக்கிறதா, தொழுகைக்கு நேரத்துக்கு போகலாமா என்று விசாரிக்கக்கூடியவர் அரிசிக்கு கீழே கிடைக்கும். கனிம். அடுத்ததாக யார் ஒருவர் மஸ்ஜிதுக்கு அடிக்கடி வந்து செல்கிறாரோ அவர் ஏதாவது ஒரு காரணம், தங்களிடம் நோய் நம்பலம், மஸ்ஜிதுக்கு 2-3 தினங்கள் வராமல் இருந்து மீண்டும் வரும் பொழுது, உதாரணம் சொல்கிறேன், நீண்ட பிரயாணத்துக்கு பின்னால் விளங்குகின்ற உதாரணம், ஹஜ்ஜுக்கு சென்ற உறவினர்களை வரவேற்பதற்கு விமான நிலையம் போவோம். அவர்களை வெளிநாட்டில் 2, 3, 5, 10 வருடங்கள் இருந்துவிட்டு வந்து வருகின்ற கணவனை, தந்தையை, சகோதரனை, நண்பரை வரவேற்பதற்காக செல்வது போன்று, சந்தோஷமாக வரவேற்பது போன்று அல்லாஹ் தபஷ்பஷல்லாஹு லஹு, அவர்களை நீங்கள் வரவேற்பது போன்று மஸ்ஜிதுக்கு வந்து செல்கின்ற, அடிக்கடி வருகின்ற மக்களை அல்லாஹ் வரவேற்கிறார். அதே போன்று கண்ணியமானவர்களே, கேட்டார் நபியவர்கள், அலா அதுல்லுக்கும், உங்களுக்கு ஒரு விடயத்தை அறிவித்து காட்டமா? அல்லாஹ் பாவங்களை மன்னித்து நன்மைகளை, அந்தஸ்துகளை உயர்த்துகின்ற ஒரு அமல். பாவம் மன்னிக்கப்படும், அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். இந்த அமலை உங்களுக்கு அறிவித்தாட்டுமா? நிச்சயம் அறிவித்து தாருங்கள். யார் சொல்லலாம்? 3 அமல்கள். மனதுக்கு பிடிக்காத நேரத்தில், குளிரான நேரம், தண்ணீர் பாவிப்பதற்கு கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கின்ற நேரம், அந்த நேரத்தில் பரிபூர்ணமாக வுது செய்வது.
இரண்டாவது கஸரத்துல் குத்தாயில் மசாஜித், மஸ்ஜிதுகளுக்கு அதிகமான எட்டுக்களை வைத்து நடந்து போவது. மூன்றாவது ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு அடுத்த தொழுகையை எதிர்பார்த்திருப்பது. இந்த மூன்றும் பாவங்களை மன்னித்து நன்மைகளை உயர்த்தும் என்றார்கள். அன்பானவர்களே, அதே போன்று ஒரு தொழுகையாளி தொழுதுவிட்டு மஸ்ஜிதிலே உட்கார்ந்திருப்பது பாவத்துக்கு கூட்டப்படுகிறார். சும்மா உட்கார்ந்திருப்பது, வீணான வேலைகள் செய்யாமல் ஏதோ அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே மஸ்ஜிதில் இருக்கிற உணர்வோடு மஸ்ஜிதுக்குள் அமர்ந்திருப்பதே பாவம் மன்னிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும். தொழுகையாளி என்ற பெயர் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கும். ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு பின் சுன்னத்தை தொழுதுவிட்டு அடுத்த தொழுகை வரும் வரை எதிர்பார்த்திருக்கின்றவர் அடுத்த தொழுகை நேரம் வரைக்கும் தொழுதார் என்று நன்மை எழுதப்படும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா மஸ்ஜித். பேசிக்கொண்டே போகலாம். கண்ணியமானே, தொடர்பு ஏற்படுத்துங்கள். எல்லா விடையும் பரக்கத்தாக அமையும், கயிறாக அமையும். நபியரோடு பிரயாணம் போகும் பொழுதும் மஸ்ஜிதிலிருந்து தான் போவார்கள். பிரயாணத்திலிருந்து வந்த பிறகு முதலாவது வருவது மஸ்ஜிதுக்கு தான். சஹாபாக்களும் அப்படித்தான். மஸ்ஜிதுக்கு வந்துதான் வீட்டுக்கு தகவல் அனுப்புவார்கள். இஷாவுக்கு பின்னால் வருவேன், மகரிபுக்கு வருவேன், மாலையில் வருவேன். மஸ்ஜிதிலிருந்து தகவல் போகும். தொலைபேசிகளோ தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லாத காலம். பிரயாணம் ஆரம்பிப்பது மஸ்ஜிதிலிருந்து. பிரயாணத்திலிருந்து வந்தாலும் வருவது முதலாவது மஸ்ஜிதுக்கு. ஏதாவது தொழுகை நேரமாக இருந்தால் அந்த நேர தொழுகை, இல்லாவிட்டால் 2 ரக்காத் தொழுது மஸ்ஜிதுக்குள் வந்தவுடன் தஹியத்துல் மஸ்ஜித் இருக்கிறது. மஸ்ஜிதுடைய காணிக்கை தொழுகை, அதையாவது தொழுது ஸலாத்துல் ஹாஜா தேவையுடைய தொழுகை தொழுது விட்டு வீட்டுக்கு போவார்கள். நபி அவர்கள், சஹாபாக்கள் அந்த அளவு பிரயாணத்தை கூட ஆரம்பிப்பது மஸ்ஜிதிலிருந்து. அன்பானவர்களே, எல்லாமே மஸ்ஜித். எனவே அல்லாஹ் நமக்கு ஒரு இடத்திலே குறுகிய காலத்துக்குள் இந்த மஸ்ஜிதை முடியுமான அளவு அழகாக சிறப்பாக இந்த நிர்வாகிகளுடைய முயற்சி, இந்த தம்புள்ளை மக்கள், தம்புள்ளை வியாபாரிகள், இங்கு விட்டிருக்கின்ற மக்களுடைய முயற்சியால் அல்லாஹ் ஒரு மஸ்ஜிதை அமைத்திருக்கிறார். இதே நிலைமையில் கியாமத்து நாள் வரைக்கும் இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. இது நிரந்தர கட்டடமாக மாற்றப்பட வேண்டும். இதனுடைய சிறப்பில் பங்குதாரிகளாக மாற வேண்டும். மஸ்ஜித் கட்டுகின்ற ஹதீஸிலே கண்ணியமான ஒரு ஹதீஸ் விளங்குகின்ற சின்ன பிள்ளைக்கு விளங்கும். மணிப்புறா இருக்கிறது. மணிப்புறா புறாவை விட சிறியது. மணிப்புறாவுடைய கூட்டின் சைஸ் அளவு ஒரு கையை கூட போட முடியாது. நம்முடைய பெரியவருடைய கையை போட முடியாது அந்த கூட்டுக்குள். அதுதான் நுழையும். அதனுடைய உடம்பு கேட்கக்கூட மணிப்புறாவுடைய கூட்டின் அளவேனும் ஒருவர் மஸ்ஜித் கட்டினால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் மாளிகை கொடுப்பான். சொர்க்கத்தில் மாளிகை என்ன அர்த்தம்? அவ்வளவு சிறிய செலவு, சிறிய தொகையா இருந்தாலும் அன்பானவர்களே, ஒவ்வொருவரும் சிந்திப்போம். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு என்னுடைய எத்தனை ரூபாய்? ஒவ்வொரு விடயங்களை பொறுப்பெடுக்கலாம். மிம்பரிலே கொத்துபா செய்கிறேன். நபி அவர்களுக்கு ஈச்சமர குத்தியிலே கொத்துபா செய்து கொண்டு வரும் பொழுது மிம்பர் செய்து கொடுக்க பொறுப்படுத்தவர் யார் தெரியுமா? யார் தெரியுமா? ஒரு பெண். ஒரு பெண், கண்ணியமான ஒரு பெண். அவர் லீபடு செய்கின்ற அந்த ஓடாவை வைத்து பேணிச்ச கம்பெனி நடத்துகின்ற ஒரு பெண்மணி முதலாளி நபியோடு வந்து வேண்டிக் கொண்ட அந்த தாய், யாரு சொல்லலாம், உங்களுக்கு நான் ஒரு மெம்பரை தயாரித்து தருகிறேன், எனக்கு ஒரு கோலியன் இருக்கிறார், நல்ல முறையில் செய்வார், அந்த தொழிற்சாலை நடத்துகிறேன், எனக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும். நபியோட அனுமதி கொடுத்தார்கள். அந்த மிம்பர், மஸ்ஜிதுடைய மிம்பருடைய செலவை பொறுப்படுத்தது ஒரு பெண்மணி. ஆண்கள் என்ன செய்திருக்கிறோம்? நாம் பிறந்த பிறகு, பிறக்க முன்னால் நமக்கு நோயா ஓதி பார்க்க வந்தது, நமக்கு பேர் கேட்டு வந்தது, நமக்கு அலிப்பா ஓதி தரப்பட்டது, நமக்கு நோயில் ஓதி பார்க்கப்பட்டது, ஓதி ஊதப்பட்டது. நம்முடைய குடும்ப மையத்துகளும் கொண்டு வந்து தெரிவிக்கப்படக்கூடிய இடம். நம்முடைய எல்லா விடயங்களும் மஸ்ஜித். திருமணமா, பாத்தியா ஓதுவதற்கு, மாப்பிள்ளை வழி அனுப்புவதற்கு, எல்லாவற்றுக்கும் ஓடி வருகின்ற அந்த மஸ்ஜிதுக்கு என்னுடைய என்ன இருக்கிறது? என்னுடைய பொறுப்பில் செலவில் கரண்ட் பில்லை பொறுப்பெடுக்கலாம், எடுத்திருப்பீர்கள். இந்த மஸ்ஜிதை மையமாக வச்சு மாத்திரம் பேசவில்லை. இந்த மஸ்ஜித் நம்முடைய கடமை. நாம் வியாபாரம் செய்கின்ற இடத்தில் அமைந்திருக்கிறது. எந்தெந்த மஸ்ஜிதில் யார் நிர்வாகிகளோ கொஞ்சம் வளர்க்க வேண்டும். என்னுடைய சதக்கா ஜாரி நிரந்தர தர்மமாக இது இருக்க வேண்டும். எனவே கண்ணியமானே, இந்த மஸ்ஜிதுடைய இந்த முன்னேற்ற பாதைகள் எல்லாம் பயணிக்க வேண்டியிருக்கிறது.
செலவழிப்போம், அல்லாஹ் மீட்டு தருவான். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கின்ற ₹1 இருந்தாலும் அல்லாஹ் 700 மடங்கு பெருக்கி மலை அளவு பெருக்கி தருவான். அதே போல இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஒரு 2-3 நிமிடங்கள். மஸ்ஜிதை சுத்தம் படுத்துகின்ற வேலை ஊழியர்களுடைய வேலை மாத்திரமல்ல. ஒருவர் ஒரு கருப்பு பெண்ணுடைய கருப்பு ஆண் மஸ்ஜிதை நாளாந்தம் வந்து கிளீன் பண்ணி விட்டு போவார். ஒரு நாள் காணவில்லை. கேட்டார்கள், எங்கே மௌத்தாகி விட்டார், சொல்ல தெரியாதா, அறிவிக்க தெரியாதா மரண அறிவித்தலை? போனார்கள், கபிரிலை போய் தொழுது துவா கேட்டார்கள். ஒரு கருப்பு மனிதன், ஒரு கருப்பு பெண்மணி வந்திருக்கிறது. என்னுடைய குப்பை கூலங்களை புறக்கி சுத்தம் செய்த மனிதருக்கே கபிரிலை போய் தொழுது துவா கேட்டார்கள் என்றால் மஸ்ஜிதில் இருக்கின்ற ஊழியர்கள், இமாம்கள், முஅஸ்ஸின்களை நாம் எந்த அளவு மதிக்க வேண்டும்? அன்பானவர்களை, பொதுவாக ஒரு வேண்டுகோளை நான் விடுத்து முடிக்கிறேன். எல்லா இடங்களிலும், குறிப்பிட்டு யாரையும் சொல்லவில்லை, பலகீனம் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் கம்பெனிகளா இருக்கலாம், ஆபீஸ்களா இருக்கலாம், உத்தியோகங்களா இருக்கலாம், தொழிலாளிகளா இருக்கலாம், சம்பளங்கள் கூட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒரு பலகீனமான பகுதி மஸ்ஜிதுடைய இமாம்கள், அதே போல இந்த மார்க்கத்துறை சம்பந்தப்பட்ட மதரசாக்கள் இப்படியான இடங்களிலே கூட்டப்பட்டிருந்தாலும் கண்ணியமானவர்களே, அவர்களுடைய செலவுக்கு போதிய அளவு திருப்தியாக கொடுக்கப்படுவதில்லை. எனவே மஸ்ஜிதுக்கு நாம் செய்கின்ற கடமைகளில் ஒன்றாக அந்த ஊழியர்கள் யாரிடமும் கடன் வாங்காமல், கை நீட்டாமல், தலை குனியாமல், அவர்களுடைய பிள்ளைகள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், பெற்றோர்களும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும். ஒவ்வொரு பொருளும் 4-5 மடங்கு விலை கூடியிருக்கின்ற காலம். எனவே ஒவ்வொரு அந்தந்த நிலைமைக்கேற்றவாறு அவருடைய விவகாரங்களும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையையும் நாம் முன்வைத்து எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதின் மூலம் நம்முடைய சகல துறைகளையும் சீரமைத்துக் கொள்கின்ற பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, ஈமானிய பண்புகளை தருவாயாக, இஸ்லாமிய விழுமியங்களை தருவாயாக, நம்முடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. முழு உலகத்திலும் முஸ்லிம்கள் ஏனையவர்கள் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ யா அல்லாஹ், சிரமப்படுகிறார்களோ யா அல்லாஹ், அவருடைய சிரமங்களை அகற்றி வைப்பாயாக, நெருக்கடிகளை போக்கி வைப்பாயாக. குறிப்பாக அந்த துருக்கியிலும் சிரியாவிலும் அந்த மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், கூடிய சீக்கிரம் விமோசனம் அளிப்பாயாக. அப்படியான ஆபத்தை விட்டும் அவர்களையும் நம்மையும் உலகத்தை பாதுகாப்பாயாக. அவருடைய ஷஹீதுகளுக்கு உன்னதமான அந்தஸ்துகளை கொடுப்பாயாக, அவருடைய பசியாளிகளை குணமளிப்பாயாக. நோயாளிகளுக்கு உன்னுடைய குதிரத் மூலம் அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை நிவாரணத்தை கூடிய சீக்கிரம் வழங்குவாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை